இது வந்து நல்ல பலன்களை இன்னும் சிறப்பாகவே செய்யும். மனைவி மூலமாக வர வேண்டிய பணங்களும் பணமாக இருந்தாலும் சரி, சொத்தாக இருந்தாலும் சரி, பாகமாக இருந்தாலும் சரி, மனைவிக்கு இதெல்லாமே வந்து சேரும். அவங்களுக்கு வந்து அது உங்களுக்கு வந்த மாதிரி தான். சிலர் கொடுப்பாங்க, சிலர் என் வீடு சொத்து நானே வச்சுக்கிறேன்னு கூட சொல்லுவாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் அவங்களுக்கு நல்ல பலன்கள் இப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அமைப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், எது மேஷத்துக்கு 2ஆம் இடம் வந்து ரிஷபம். அப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவானே போகிறார். போகும்போது கட்டாயம் வந்து பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். தாய் வழியிலையோ, தங்கை வழியிலையோ, தமக்கை வழியிலையோ, மனைவி வழியிலையோ எல்லா ஆதாயங்களும் கிடைக்கும். முக்கியமாக மனைவி வழி தான். சுக்கிரன் கடத்திரக்காரகன் வேறு இல்லையா? அதனால் வந்து கடத்திரக்காரகனாக இருந்தாலும் மனைவி ஸ்தானாதிபதியாக தான். உங்களுக்கு மனைவி ஸ்தானாதிபதி இல்லை, மனைவி தரக்கூடியவர் சுக்கிரன் தான். அதனால் மனைவி வழி மூலமாக உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுப்பாரு. இப்போது இந்த ஒரு மாத காலகட்டம் நல்லாவே இருக்குது. 9ஆம் இடத்துல குரு, சூரியன் மற்றும் புதன், 9 கூடியவன் 9ஆம் இடத்துலையே கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 6 கூடிய குரு பகவானும் வந்து பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. 3 கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. 3 கிரகமே வந்து தன்னோட 7ஆம் பார்வையை உங்களோட தைரியஸ்தானத்தை பார்க்குறாங்க. தைரிய, வீரிய, விஜயஸ்தானத்தை பார்க்குறாங்க.